அது என்னத்த சிபிஎஸ்சில என்ன படிக்க வைக்கிறானுங்களோ தெரியல. அதாவது என்ன பாடம் சொல்லி தரானுங்களோ. இப்படியே வருஷம் போய், 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 போய் கடைசியில அவங்களுக்கு தலைமுடியெல்லாம் நரைச்சு வயசாகி, வயசானதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் முதுமை காதல்ன்னு சொல்லி உருட்டிக்கிட்டே கிடக்கிறது. இப்படி இந்த மாதிரி 3 விஷயங்களுக்காக அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு இளமைய தொலைச்சிடுறாங்க. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. அதுக்கு வந்து சாதாரணமா விவசாயம் பண்ணிட்டு, மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க கூட டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு நான் அப்படிதான் நெனச்சேன். காலையில வேலைக்கு போனா சாயங்காலம் வீட்டுக்கு வரணும்னு. அந்த மாதிரி வேற மாதிரி அலைன்ஸ் எல்லாம் வந்தப்போ நான் வேணான்னு சொல்ட்டேன். நமக்கு எதுக்கு இது கஷ்டம்ன்ட்டு. ஏன்னா பிள்ளைங்க, அம்மா, அப்பா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்கிறது. இந்த மிலிட்டரி வேலையெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வருவாரு. எனக்கு வந்து மாமா மொற. அவர் மாமா வருவாரு. அந்த பிள்ளைங்கலாம் பயப்படுவாங்க. கிட்டத்தட்ட அவர் சொல்றாரு என்கிட்ட ஒரு நாள் சொல்றாரு, அவங்க வீட்டுக்கு போனப்போ. நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க, அ வந்தோன்னே அந்த பிள்ளைங்கலாம் என்ன பார்த்து பயப்படுவாங்க. அப்ப எப்போ அவங்க ரொம்ப பாசமா, அப்பான்னு ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ, அதுக்குள்ள லீவ் முடிஞ்சு போயிரும். அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ! இந்த மிலிட்டரி வேலை அப்போ வந்து நான் 12த் முடிச்ச டைம்ல. அப்ப நெனச்சுக்கிட்டேன், மிலிட்டரி வேலை செய்ற யாரையுமே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. அலைன்ஸ் வந்தப்போ கூட வேணான்னு சொல்ட்டேன். என் ராசி அப்படி அதெல்லாம் வந்து ஒத்து வராது. அப்புறம் வந்து இந்த அதிகப்படியான வருஷங்கள் பிரிஞ்சிருக்காங்க தெரியுமா? அந்த காலத்துல வந்து ஆண் தான் பிரிஞ்சு போவாரு. இப்ப பெண் வந்து ட்ராவலுக்கு வந்து அப்போ சாத்தியம் கிடையாது. ஏன்னா பிள்ளைங்கலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க மட்டும் இல்ல. அவங்க எங்கேயும் போயிட்டு அப்படி ஒண்ணும் ரொம்ப தூரம் போயிட்டு பண்றது கிடையாது. அதாவது பணம் சம்பாதிக்க போறது கிடையாது. இந்த அளவுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் கிடையாது. சரியா? இப்ப வந்து பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, சிங்கப்பூர், மலேசியா மக்கள் இருக்காங்க இல்லையா? தமிழர்கள். அங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப டிபெண்டன்ட் ஆகியிருக்கிற ஒரு விஷயம் வந்து, பிலிப்பீன்ஸ்காரங்க அந்த ஏசியன் கண்ட்ரீஸ்லேருந்து வர்ற பெண்களுடைய அ உதவி இல்லாம அவங்களால இருக்க முடியாதாமா. அதாவது கணவன், மனைவி 2 பேர் வேலைக்கு போறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து வேலைக்காரங்க தேவைப்படுது. இப்போ இந்த ஃப்ளைட் எல்லாம் கண்டுபிடிச்சதுனால தான் துபாய்க்கு வேலைக்கு போறாங்க லேடீஸ். வீட்டு வேலைக்கு. இப்ப சிங்கப்பூர், மலேசியாவுக்கு வேலைக்கு போறாங்க. அவ்வளோ தூரம் வந்து அவங்க பிரிஞ்சு போயி, அதாவது தான் பிள்ளைய சொந்த நாட்ல வுட்டுட்டு, அந்த சொந்த பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு குடுக்குற நேரத்துல, அந்த சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கணும்ல. அதுக்கும் வேற ஊருக்கு போயி, அந்த பெண்கள் வந்து வேற ஒரு குடும்பத்துல இருக்கிற சின்ன குழந்தைய கவனிச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப நல்லா யோசித்து பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அதாவது தான் பிள்ளைய தூக்கி கொஞ்சி விளையாண்டு இருக்கிற அதாவது அதுக்கு தான் பேசாம அந்த பழங்குடியினராவே வாழ்ந்துரலாம் போல இருக்கு. எந்த வசதியும் இல்லாம காட்டுக்குள்ள. அதாவது சிங்கப்பூர், மலேசியாவுக்கு வந்து அவங்க வேலை செஞ்சு, அவங்களோட பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு அனுப்புறாங்க. ஆனா அவங்க குக் பண்ணி குடுக்குறது இல்ல. அவங்க பக்கத்துல இருந்து பார்க்கறது இல்ல. ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அதாவது என்னைக்கு வந்து பெண்கள் வெளிநாட்டுகளுக்கு போலாம், அங்க போலாம், இங்க போலாம். அதாவது எப்படி சொல்றது?